இன்னைக்கு நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ லைக் we are going to discuss about the components of the selenium. ஓகே, ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் செலினியம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அந்த செலினியம் பத்தி இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ செலினியம்ன்றது என்ன சொன்னேன் அப்படின்னா, லைக் we call it as an web page automation tool. வெப் பேஜ் இந்த சென்ஸ் நம்ம வந்து ஒரு வெப் பேஜோட இன்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரேண்டமாக சும்மா வந்து வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லெட் இட் பி லைக் லெட் மீ ஓப்பன் திஸ் login.salesforce.com ஃபார் அ ப்ராக்டிஸ். ஸோ இது கூட நம்ம என்ன இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம சினாரியோ வந்து லாகின் சினாரியோ அப்படின்னா நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி நம்ம லாகின் பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அப்போ இந்த இன்ட்ராக்ஷன்லாம் எது மூலமா பண்ண போறோம் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் இன் செலினியம் அஸ் வெல் அஸ் நம்ம தேவைப்படுற இன்புட் எல்லாமே எப்படி இன்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் த செலினியம். ஸோ இப்போ இங்கே எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் முன்னாடி விசிபிள் ஆகிறத வந்து நம்ம வந்து யூஐ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ விச் இஸ் கால் இட் அஸ் அன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் என்னென்னலாம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதோ ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து யூஐ நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த யூஐயில் நம்மளுக்கு எல்லா ஃபீல்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ லைக் வி கால் இட் அஸ் அன் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ எப்படி நம்மளுக்கு வந்து யூஐ இருக்கோ இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து லைக் டெவலப்பர் வந்து கோடிங்கை வந்து மேப் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி கைண்ட் ஆஃப் அன் HTML கோட். ஸோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறத நம்ம எப்படி வந்து யூஐன்னு நம்ம வந்து சொல்றோமோ பேக்ல இருக்கிறது வந்து நம்ம வந்து டாம்னு சொல்லுவோம். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த டாம் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணி இதுக்கு பேக் ஹேண்ட்ல இருக்க கோடிங்கை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னா, ஸோ லைக் உங்க சிஸ்டம்ல கீபோர்ட்ல F12 வந்து நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டாம் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ரேண்டமாக இந்த வெப் பேஜில் வச்சுட்டு நான் வந்து F12 வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ விச் வி கால் இட் அஸ் அன் டாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ வியூ வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வியூவை வந்து நம்ம இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி இந்த டாக்கர் சைடை வந்து பாட்டமில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரிலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாம் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த டாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேப் இருக்கும் லைக் எலமெண்ட்ஸ், கன்சோல், சோர்ஸ், நெட்வொர்க், பெர்ஃபார்மன்ஸ், மெமரி நம்மளுக்கு நிறைய இருக்கு. இதில் வந்து நம்ம ஆட்டோமேஷனுக்கு நம்ம இந்த எலமெண்ட்ஸ் டேப்பை தான் ரெஃபர் பண்ண போகிறோம். அதாவது இந்த எலமெண்ட்ஸ் டேப்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து HTML கோடை வந்து டெவலப்பர் வந்து மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு டெவலப்பர் வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணாலும் அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து HTML லேயர்னு சொல்லுவோம். அந்த HTML லேயர் தான் நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்ம வந்து பண்ணி ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம இங்கே ஸ்க்ரீனில் இந்த யூஐல டிஸ்பிளே ஆகிற இந்த ஒவ்வொரு லேபிள் நேம் இல்லை இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லை பட்டன் இங்கிட்ட அப்பியர் ஆகிற டெக்ஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இந்த ஒவ்வொரு லைனுக்கும் பின்னாடியும் ஒரு பேக் அண்ட் HTML கோடு வந்து நம்மளுக்கு வந்து மேப் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த யூசர் நேம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. ஸோ இதோட பேக் அண்ட் HTML கோடை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நம்மளுக்கு இங்கே இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எதோட பேக் அண்ட் கூட பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அங்கே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த டாம்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹைலைட் ஆகும். அந்த ஹைலைட் ஆகிற இடத்துல நம்ம மவுஸை வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அந்த ஃபீல்டில் நம்மளுக்கு அதாவது யூஐலேயே அது வந்து ஹைலைட் ஆகும். அப்போ இது மூலமாக நம்ம வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கான பேக் அண்ட் HTML கோடு வந்து இந்த பர்டிகுலர் லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இதுக்கான நான் பேக் அண்ட் கூட பார்க்கணும் அப்படின்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இன்ஸ்பெக்ட் வந்து நான் வந்து பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டாம் ஸ்ட்ரக்சர் அதாவது HTML கோடில் ஏதோ ஒரு லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகும். அந்த ஹைலைட் ஆகிற அந்த லைன் மேலே நம்ம மவுஸை வச்சோம் அப்படின்னா அந்த பட்டனும் நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகும். அப்போ இது மூலமாக நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கான பேக் அண்ட் HTML கோடு என்ன அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். இந்த பேக் அண்ட் HTML கோடை தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கான பேக் அண்ட் கூட நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா
இங்க லெஃப்ட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு. அதாவது மவுஸ் கீபோர்ட் சிம்பிள்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கும். ஸோ இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபீல்டுக்கான பேக் அண்ட் கோடு வேணுமோ அப்படியே மவுஸ் அது மேல வச்சீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க உங்களுக்கு அந்த டாம் ஸ்ட்ரக்சர்ல எல்லா கோடும் நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த செலக்டரை மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க இப்போ இந்த ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டுக்கான கோடு வேணும்னா இது மேல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹைலைட் ஆகிற லைனை வந்து நம்ம டெக்னிக்கலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ வி கால் இட் அஸ் அன் நோடு. ஓகேவா? ஸோ இந்த நோடு வந்து எப்படி மேட் ஆயிருக்கும் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் டேக் அண்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வந்து ஒரு பர்டிகுலர் நோடு, இல்லை ஏதோ ஒரு நோடை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த யூசர் நேம்கான நோடு எடுக்கணும் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் நோடு வந்து ஹைலைட் ஆகுது. இப்போ இந்த நோடை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நான் வந்து காப்பி பண்ணி நோட் பேடில் வந்து நான் வந்து பேஸ்ட் வந்து நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு என்டையர் நோடு. இந்த நோடு வந்து எப்படி மேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் டேக் அண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு நோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்பயுமே டேக். ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்னு இருக்கு. ஸோ இன்புட் இஸ் நத்திங் பட் வி கால் இட் அஸ் அன் டேக். அப்பார்ட் ஃப்ரம் த டேக் மிச்சம் இருக்க எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ், ஆல் டுகெதர் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேடா இருக்கு அப்படின்னா ஸோ மேட் அப் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா? ஸோ அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்மளுக்கு மேடா இருக்கும். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்மளுக்கு எப்படி மேடா இருக்கும் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் attribute and value. ஓகே, attribute and its attribute value. அதாவது ஒரு நோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் டேக் அண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம டேக்னு சொல்லுவோம். இங்கே வந்து இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து டேக் ஆட் ஆகும். அதை தவிர மிச்சம் எல்லாமே வந்துட்டு எலமெண்ட்ஸ், அதாவது குரூப் ஆஃப் எலமெண்ட் சேர்ந்தது தான் எலமெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் மேடா இருக்குது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஈக்குவல் டு சம்திங்னு டபுள் கோட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இதை தான் நம்ம வந்து எலமெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைப் இஸ் ஈக்குவல் டு சம்திங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது ஒரு எலமெண்ட். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம்திங், இது ஒரு எலமெண்ட். நேம் இஸ் ஈக்குவல் டு சம்திங், நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம், இது ஒரு எலமெண்ட். ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம், ஸோ இது ஒரு எலமெண்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய எலமெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட் எப்படி மேட் ஆயிருக்கு அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ. அதாவது இந்த கிளாஸ்ன்றது அட்ரிபியூட், டைப்ன்றது அட்ரிபியூட், வேல்யூன்றது அட்ரிபியூட். அந்த டபுள் கோட்ஸ்க்கு அந்த ஈக்குவல் டு சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக அட்ரிபியூட். நேம்ன்றது அட்ரிபியூட், ஐடின்றது அட்ரிபியூட், ஏரியல் டிஸ்கிரைப் பண்ணுறது நம்மளுக்கு அட்ரிபியூட், ஸ்டைல்ன்றது நம்மளுக்கு அட்ரிபியூட். எதெல்லாம் டபுள் கோட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து அட்ரிபியூட் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அந்த அட்ரிபியூட்டும் அந்த அட்ரிபியூட் வேல்யூவும் சேர்ந்தது தான் நம்ம வந்து எலமெண்ட்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் வந்து இந்த டாம்ல பார்க்கும்போது கலர் கோடிங்கை வச்சு ஈஸியாக வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ லைக் இப்போ ஏதோ ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு நோடு வந்து ஹைலைட் ஆகுது அப்படின்னா நம்ம டேக் வந்து எப்பயுமே வந்து வயலட் கலர்ல இருக்கும், அட்ரிபியூட் எல்லாமே ப்ரௌன் கலர்ல இருக்கும், அட்ரிபியூட் வேல்யூ எல்லாமே வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அதாவது டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்க வந்து இன்புட் இருந்து ட்ராக், கிளாஸ் அட்ரிபியூட், டைப் அட்ரிபியூட், ஐடி அட்ரிபியூட், நேம் அட்ரிபியூட், ஏரியல் ரெக்வயர்ட் அட்ரிபியூட், ஆன் கீ ப்ரெஸ் அட்ரிபியூட், ஆட்டோ கம்ப்ளீட் அட்ரிபியூட். அப்போ டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிறதுலாம் அட்ரிபியூட் வேல்யூ. அப்போ இந்த அட்ரிபியூட்டும் அட்ரிபியூட் வேல்யூவும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து எலமெண்ட். அப்போ நம்ம எந்த வெப்பேஜை எடுத்தாலுமே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே Amazon.in வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து சர்ச் பார் இருக்கு. இப்போ இதுக்கான பேக் அண்ட் HTML கோட் வந்து நான் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நான் சும்மா வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அசோசியேட்டட் நோடு வந்து ஹைலைட் ஆக போகுது. அப்போ இங்கே மவுஸை பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சர்ச் பார் வந்து ஹைலைட் ஆகுது. அப்போ அதோட டேக் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்புட். ஸோ எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட், ஐடி இஸ் ஈக்குவல் டு 2 டேப் சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்ற ஒரு எலமெண்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய எலமெண்ட் இருக்கு. அட்ரிபியூட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா டைப், ஐடி, வேல்யூ, நேம், ஆட்டோ கம்ப்ளீட், இது எல்லாமே அட்ரிபியூட். டபுள் கோட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து அட்ரிபியூட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னொரு வெப் பேஜ் கூட நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட அஃபிஷியல் வெப் பேஜ் லைக் வந்து நான் லேர்ன் மோர் இதே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லாகின் பேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதுக்கான பேக் அண்ட் கோடிங் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கான
கரஸ்பாண்டிங் நோடு வந்து ஹைலைட் ஆகும். ஓகேவா? அப்போ இதோட டேக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்புட் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 எலமெண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஐடி இஸ் ஈக்குவல் டு யூசர் நேம், இன்னொன்று வந்து டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ இதில் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து அட்ரிபியூட், டைப்ன்றது அட்ரிபியூட், டபுள் கோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது அட்ரிபியூட் வேல்யூ. ஓகே, ஸோ சிமிலர் வைஸ் லைக் நான் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சியை வந்து நான் வந்து லாகின் பேஜை வந்து எடுக்கிறேன். இங்கே நான் கண்டினியூ பட்டன் கிட்ட ரைட் கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த நோடோட டேக் வந்து என்னது? வாட் இஸ் த டேக்? அதோட டேக் நேம் என்ன? Is it A? Yeah. Yeah, so the tag name வந்து நம்மளுக்கு வந்து A. So இதுல என்னென்ன அட்ரிபியூட் இருக்கு? Class, attribute, when on click, and then on double click, something இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அட்ரிபியூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ இதோட டேக் நேம் என்ன? இந்த நோடோட டேக் நேம் என்ன இருக்கு? same input. என்னென்ன அட்ரிபியூட் இருக்கு? Type, class, style, name, இது எல்லாமே இருக்கு. size, ஸோ அப்போ அட்ரிபியூட்டும் வேல்யூவும் சேர்ந்ததான் நம்மளுக்கு வந்து எலமெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் தெரியுதுல. ஸோ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைன் வந்து ஹைலைட் ஆகும். அந்த ஹைலைட் ஆகிற லைனை தான் நம்ம வந்து நோடுன்னு சொல்லுவோம். அந்த நோடு எப்படி மேட் ஆயிருக்கும் அப்படின்னா டேக் அண்ட் எலமெண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து டேகு, அதுக்கப்புறம் இருக்க எல்லாமே வந்து எலமெண்ட்ஸு, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக மேட் ஆயிருக்கும். ஸோ குரூப் ஆஃப் எலமெண்ட் இஸ் கால்ட் அஸ் அன் எலமெண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு எலமெண்ட் எப்படி மேட் ஆயிருக்கும் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் அன் அட்ரிபியூட் அண்ட் அட்ரிபியூட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே அட்ரிபியூட்ன்றது நம்மளுக்கு இந்த ஈக்குவல் டு சிம்பிளுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்ரிபியூட் வேல்யூன்றது நம்மளுக்கு டபுள் கோட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் தான் நம்ம நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் டவுட் இருந்தாலும் நம்ம போக 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 இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் செலினியம். ஸோ லைக் இதை வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் செலினியம் சொல்லலாம், இல்லை வந்து வெர்ஷன்ஸ் ஆஃப் செலினியம் சொல்லலாம். ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அன் தியரி. ஸோ அதாவது நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ், அதை தான் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் செலினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ செலினியம் ஐடிஇ. செகண்ட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு செலினியம் வெப் டிரைவர். தென் நம்மளுக்கு இன்னொரு வெர்ஷன் லைக் வந்து செலினியம் கிரிட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செலினியம் ஐடிஇ. ஸோ இந்த ஐடினா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஐடி இஸ் நத்திங் பட் வி கால் இட் அஸ் அன் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ லைக் ஒரு எக்லிப்ஸ் எப்படி ஆட் ஆகுதோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஐடியா வந்து ஆட் ஆகுது. ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஸோ என்விரான்மெண்ட். தென் இந்த செலினியம் ஐடி தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல வந்து லான்ச் ஆனது. அப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல லான்ச் ஆகும்போது இது வந்து ரெண்டு ப்ரௌசரை தான் நம்ம ரன் பண்ண முடிஞ்சு. ஸோ ஒன்று வந்து குரோம், இன்னொன்று வந்து எட்ஜ். இப்போ இந்த 2 ப்ரௌசர்லேயும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்டென்ஷனாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஒரு பிளக்கினா அந்த ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் இந்த செலினியம் ஐடியை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து ரியல் டைமில் வந்து எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபார் த நாலேஜ் பர்பஸ். ஸோ ஒரு இனிஷியலாக செலினியம்னா என்னது, எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கான தான் அந்த செலினியம் ஐடி வந்து நடத்துறது. ஸோ பட் நம்ம ரியல் டைமில் இது எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ரியல் டைமில் யூஸ் பண்ண போகிறது செலினியம் வெப் டிரைவர். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் இப்போ நான் குரோமில் போயிட்டு என்ன பண்ணுறேன், குரோம் ஸ்டோரை வந்து நான் வந்து ஓப்பன் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ லைக் குரோம் ஸ்டோர் நம்ம சர்ச் பண்ணி அந்த குரோம் ஸ்டோரை வந்து ஓப்பன் வந்து பண்ணியாச்சு. ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனாக தான் ஆட் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ லைக் செலினியம் ஐடிஇ அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க. ஸோ சஜஷனில் வந்து இந்த ப்ளூ கலர் லோகோ போட்டு வரும். ஸோ லைக் இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து உங்கள் குரோமில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணனால எனக்கு வந்து ரிமூவ் ஃப்ரம் குரோம்னு இருக்கு.
பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இங்க வந்து ஆட் டு குரோம்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல இதான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் லோகோ. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன எக்ஸ்டென்ஷன் நம்ம ப்ரௌசர்ல ஆட் பண்றோமோ எல்லாமே இங்க வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதுக்குள்ள அந்த செலினியம் ஐடிஇ அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த செலினியம் ஐடி எக்ஸ்டென்ஷனை வந்து நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எந்த ஐடி ஓப்பன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றது. அதனால இங்க கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஸோ லைக் ஜஸ்ட் வந்து சாம்பிள் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ வந்து பாப்புலேட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேபேக் பேஸ் யூஆர்எல், தென் வந்து கமெண்ட்டு, டார்கெட்டு, வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு நிறைய செக்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கமெண்ட்டு, டார்கெட்டு, வேல்யூ நம்மளுக்கு நிறைய செக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து எப்படி வந்து டெஸ்டிங் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அன் செலினியம் ஐடிஇ we are going to do the record and playback testing. ஸோ அது என்ன ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் டெஸ்டிங் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஃப்ளோவை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். திருப்பி அந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் டெஸ்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செலினியம் ஐடி இருக்கு. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பிளேபேக் பேஸ் யூஆர்எல் ஒன்று இருக்கு. ஸோ நம்ம எந்த வெப்பேஜோட ஃப்ளோ டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த யூஆர்எல் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் யூஆர்எல்லே கூட நான் வந்து அங்கே காப்பி பண்ணி நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ரெக்கார்டை வந்து நான் வந்து கிளிக் வந்து நான் வந்து பண்ணுறேன். இப்போ ரெக்கார்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே என்ன நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு பாப்அப் வருது. என்ன அப்படின்னா செலினியம் ஐடி இஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு. இப்போ நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோமோ ஸோ எல்லாமே இங்கே வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது இந்த செக்ஷன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ண ஆக்ஷன் வந்து இங்கே ரெக்கார்ட் ஆயிருச்சு. இப்போ இங்கே எதோ நான் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகைன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆக்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ இங்கே வந்து நான் வந்து சும்மா யூசர் நேம் வந்து நான் லேர்ன் மோர் நான் வந்து டைப் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன டைப் பண்ணமோ அது இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இப்போ பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து நான் வந்து 1 2 3 4 டைப் பண்ணுறேன். இங்கே லாகின் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். தென் இங்கே எரர் மெசேஜ் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன ஃப்ளோ பண்ணனோ அந்த ஃப்ளோ வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டா ஏதோ ஜஸ்ட் நேம் கேட்கும். ஸோ சும்மா வந்து நான் லாகின் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணமோ அதாவது என்ன ஃப்ளோ பண்ணமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் பேக் எண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதாவது 3 செக்ஷன் இருக்கு, கமெண்ட்டு, டார்கெட்டு, வேல்யூ. ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விண்டோ ஓப்பன் பண்ணது, கிளிக் பண்ணது, டைப் பண்ணதுன்னு இருக்கு. அதாவது யூசர் ஆக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேப்சர் ஆகும். ஸோ வேல்யூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன இன்புட் யூஸ் பண்ணோமோ ஸோ யூசர் இன்புட் எல்லாமே இந்த வேல்யூ செக்ஷன்ல வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் ஆகும். அப்போ இந்த டார்கெட்னா என்ன அப்படின்னா ஸோ இந்த டார்கெட்ல தான் அந்த நோட்ல இருக்க அந்த எலமெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணியிருக்கோம். சும்மா அந்த லைன்ல கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க டார்கெட்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த டிராப் டவுன் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுக்குள்ள நம்மளுக்கு ஐடி இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, நேம் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டுன்னு இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அந்த பேக் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் இருக்கா, ஐடி இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு, நேம் இஸ் ஈக்குவல் டு பிடபிள்யூன்னு இருக்கு. அந்த பேக் அண்ட் எலமெண்ட்டை தான் ஸோ நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணி இங்க வந்து வச்சிருக்கு இந்த டார்கெட் செக்ஷனுக்குள்ள. அப்போ இதை தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல் டுகெதர் நம்மளுக்கு வந்து செலினிஸ் கமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிங் வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா ஸோ இட் வில் ஜென்ரேட் த செலினிஸ் கமெண்ட். தென் நம்ம வந்து ரன் பண்ணும்போது அந்த செலினிஸ் கமெண்ட்டை வந்து ரன் பண்ணி என்னென்ன கமெண்ட்லாம் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கோ அந்த கமெண்ட்டை மட்டும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது என்ன ஸ்டெப்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கோமோ அந்த கமெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ வி கால் இட் அஸ் அன் கமெண்ட் லைன் ரன்னர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிளே பட்டன் இருக்கு. ஸோ இந்த பிளே பட்டன் நமக்குன்னா நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே ரீரிப்பீட் வந்து பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனை ரீரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எல்லாத்துலையும் டிக் மார்க் கிடைக்குது. அதாவது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுது. அப்போ திருப்பி நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா அதே ஃப்ளோ வந்து நம்மளுக்கு வந்து
ரிப்பீட் ஆகும். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு கேமரால வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ரீப்ளே பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து சேம் மோஷன் தான் நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டிவா நம்மளுக்கு வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ டிஃபரெண்டா ப்ளே ஆக போறது கிடையாது. ஸோ அதே லாஜிக் தான். ஸோ இங்க நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை வந்து இது வந்து ரிப்ளிகேட் பண்ணணும். இப்போ அதை தவிர வேற ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகல அப்படின்றத நம்ம வந்து கன்க்ளூட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த செலினியம் அப்போ அந்த செலினியம் ஐடி யூஸ் பண்ணியே நம்ம தேவைப்படுற டெஸ்டிங் எல்லாத்தையும் ஒரு கரெக்டான ஃப்ளோவை வந்து கொடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ நம்ம ஏன் கோடிங் வந்து பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த செலினியம் ஐடி யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு சிம்பிள் ஃப்ளோ மட்டும்தான் நம்மளால வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இங்க அமேசான்ல போய் நம்ம வந்து ஒரு மேஜர் ஃப்ளோ, இப்போ ஒரு ஆர்டரிங் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணுவோம், தென் வந்து ஆட் டு கார்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் ஃப்ளோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம செலினியம் ஐடியில வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா இந்த செலினியம் ஐடி வந்து கமெண்ட் லைன் ரன்னர், என்ன கமெண்ட் இருக்கோ அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ உங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்லோனஸ் ஆகுது, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து செலினியம் ஐடிக்கு இருக்காது. அதனால ஸ்கிரிப்டை வந்து ஃபெயில் ஆக்கி விட்டுரும். அப்போ இந்த செலினியம் ஐடியை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்டை தான், அதாவது சிம்பிள் ஃப்ளோவை தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி நம்ம பார்க்கறனால வி கால் இட் அஸ் அன் ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் டெஸ்டிங். ஸோ இது ஏன் இந்த செலினியம் ஐடியை வந்து யூஸ் பண்றது இல்லை அப்படின்னா, ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. தென் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி ஸோ கோடு கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ கோடு கஸ்டமைசேஷன் இன் த சென்ஸ் லைக் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடிங்கை வந்து நம்ம வந்து ஆப்டிமைஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னால தான் ஸோ இந்த செலினியம் ஐடியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை வந்து வெர்ஷன் 1 ஆஃப் செலினியம் கூட நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ செலினியம் ஐடி இஸ் நத்திங் பட் we are going to do the record and playback testing. So we are going to record the simple flow and it will generate the Selenis command, and whenever we try to rerun it, it will refer the Selenis command. So Selenis command is nothing but which is captured in the command target value. So the user action will be captured in the command, and the particular attribute and attribute values will be captured in the target, and whatever the input we are injecting it will be captured in the value section. So in the section on the refer panni it will rerun the same script. So and with the help of an Selenium IDE we can't automate the complex flow, because like whenever we try to automate the complex flow, in case of any issue occurs, the Selenium IDE won't handle it up because it is acting as a command line runner. Okay, so the command line runner in the sense whatever the command is recorded it is going to re-execute the same, and we can't do the validation or even the code customization is not possible in the Selenium IDE. ஸோ ஒரு கோடு கஸ்டமைசேஷன் வந்து வந்து பண்ண முடியாது. அப்போ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் அடுத்து ஒரு வெர்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க, விச் வி கால் இட் அஸ் அன் செலினியம் ஆர்சி. ஸோ ஆர்சினா என்ன அப்படின்னா லைக் வந்து ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இந்த செலினியம் ஆர்சி வரும்போது இதில் வந்து நிறைய சர்வர்ஸ் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து லைப்ரரி ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த சர்வர்ஸ் அண்ட் லைப்ரரி ஃபைல் இருக்கனால நம்மளால வந்து மல்டிபிள் ப்ரௌசர் ஆட்டோமேஷன் வந்து பண்ண முடிஞ்சுச்சு. தென் வந்து நம்மளால வந்து ஒரு கோடு கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடிஞ்சுச்சு. தென் இதில் வந்து கொஞ்சம் பக்ஸ் இருந்துச்சு, அது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதை அடுத்த வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இதோட பேரை வந்து செலினியம் வெப் டிரைவர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வெர்ஷனை நம்ம அப்டேட் பண்ணனால எதுக்கு இந்த பழைய வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை அஃபிஷியலா வந்து மார்க்கெட்ல இருந்து டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இவ கரண்டா இருக்க செலினியம் வெர்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செலினியம் வெப் டிரைவர். அப்போ நம்ம ஆட்டோமேஷனுக்கு வந்து எது யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம த்ரூ அவுட் த கோர்ஸ்ல வந்து இந்த செலினியம் வெப் டிரைவரை பத்தி தான் நம்ம வந்து தெளிவா வந்து படிக்க போறோம். ஸோ இந்த செலினியம் வெப் டிரைவருக்குள்ளேயே நிறைய சர்வர்ஸ் அண்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அது மூலமா நம்ம மல்டி ப்ரௌசர் ஆட்டோமேஷன் லைக் நம்ம ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்ல, ஸோ மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து என்ன பண்ணா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன், ஒரு கோடு கஸ்டமைசேஷன் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அப்போ நம்ம ரியல் டைம்ல இப்போ யூஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா இந்த செலினியம் வெப் டிரைவர். ஸோ வேற இன்னொரு இது இருக்கு, வி கால் இட் அஸ் அன் செலினியம் கிரிட்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு parallel எக்ஸிக்யூஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆகும். ஸோ இந்த parallel எக்ஸிக்யூஷனா என்ன அப்படின்றத நம்ம லேட்டர் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த செலினியமோட அஃபீஷியல் வெப் பேஜ் கூட நீங்க வந்து போனீங்க அப்படின்னா லைக் இந்த செலினியம் டெவ் இங்க ஹோம் ஸ்க்ரீன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செலினியம் வெப் டிரைவர், செலினியம் ஐடிஇ அண்ட் செலினியம் கிரிட். ஓகேவா? ஸோ இந்த செலினியம் வெப் டிரைவர் தான் நம்ம வந்து யூஸ் வந்து நம்ம இப்போ நம்ம ரியல் டைம்ல வந்து யூஸ் வந்து பண்றோம். அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இட்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் பைண்டிங் டு தி டிரைவர் ப்ரௌசர் விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு கோடிங் யூஸ் பண்ணி ஒரு வெப் ப்ரௌசரை வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ வேற அந்த செலினியம் ஐடிஇ வந்து எதுக்காண்டி அப்படின்னா ஸோ லைக் இது வந்து நம்ம வந்து ஒரு ஆட் ஆனா அதாவது ஒரு லைக் நம்ம குரோம்ல யூஸ் பண்ண போறீங்க இல்ல ஃபயர்பாக்ஸ்ல யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ ஈவன் இப்போ எட்ஜ்ல யூஸ் பண்ற ஆப்ஷன் வந்துருச்சு போல அதுக்கான அந்த பிளகின் அந்த ஆட்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு வி கேன் டூ த சிம்பிள் ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிள் ஃப்ளோவை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து திருப்பி பிளேபேக் பண்ணி நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேற செலினியம் கிரிட்ன்றது என்ன அப்படின்னா இது வந்து parallel எக்ஸிக்யூஷன். ஸோ parallel எக்ஸிக்யூஷன் இந்த சென்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் ஒரு அப்ளிகேஷனை வந்து ஒரு யூசர் வந்து குரோம்ல தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நான் குரோம்ல யூஸ் பண்ணலாம், நீங்க எட்ஜ்ல யூஸ் பண்ணலாம், லைக் இன்னொருத்தவங்க வந்து வேற ஏதோ ப்ரௌசர்ல யூஸ் பண்ணலாம். இல்லை எட்ஜ்லயே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கும். நான் அப்டேட்டட் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், நீங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன்ல ஓல்டு வெர்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிரிட் மூலமா ஒரே ஸ்கிரிப்டை அட் த டைம்ல ஒன்று வேரியஸ் ப்ரௌசர் இல்லாட்டி வேரியஸ் ப்ரௌசர் வெர்ஷன்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து parallel எக்ஸிக்யூஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் செலினியம் ஸோ வி ஹேவ் 3 components. We call it as an Selenium IDE, the Selenium WebDriver, and the Selenium Grid. So Selenium IDE is used for the record and playback testing. So whereas whenever we use the Selenium WebDriver, so we are having many servers and libraries, and with the help of it, the code customization is possible. So we have something called as a Selenium Grid, so which is used for a parallel execution. So with the help of an grid we can achieve the parallel execution. So நம்ம கோடிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி parallel execute பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? So this is the theory about the components of the Selenium. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஸோ இது ஜஸ்ட் தியரி தான். ஸோ செலினியம் ஐடியை வேணால் சும்மா யூஸ் பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்றத. நம்ம ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வெப் டிரைவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நாங்கள் செக் பண்ணும்போது இந்த வெப் டிரைவ்ன்ற கீவேர்டு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்து எல்லா நாலேஜையும் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ அந்த கோடிங்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நம்ம எந்த ஒரு கோடிங்கும் நம்ம வந்து பண்ணலை. ஸோ இனிமேல் நம்ம வந்து ஃபர்தர் கிளாஸஸில் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஸோ வில் பி ஃபோக்கஸிங் அப் ஆன் த ஆட்டோமேஷன் கோடிங். ஓகேவா? அஸ் வெல் அஸ் லைக் அலாங் வித் இட் நான் வந்து மேனுவல் டெஸ்டிங்கோட கான்செப்டையும் இன்டகிரேட் வந்து நான் வந்து பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ண முடியும் ஏன் ஆட்டோமேஷன் பண்ணுறோம், எதுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே.